சொல்லுங்க முத்துராஜ். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றேன் சார். நானும் எல்லா வழியிலையும் சொல்லி பார்த்துட்டேன். இப்போ எங்க இருக்கீங்க? குப்பமேட்டு பக்கத்துல தஞ்சாவூர் ரோட்ல. அங்கே இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். தனசேகரனை நான் தான் வெட்டி கொண்டேன், நீ கோர்ட்டில் ஒத்துக்கணும். இப்போ நான் திருந்திட்டேன். தனசேகரை வெட்டி கொன்னது பொன்ராஜ். அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தனசேகரன் நீ தான் கொண்டேன்னு நான் சொன்னேன்னா உன்னை ஒத்துக்க தான் சொன்னேன். இடம் பிடிக்காத. நீ வெளியில் வர வரைக்கும் உன் குடும்பத்தை பொன்ராஜ் பார்த்துப்பான். என்ன, உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பான், வாங்கிக்க. என்னோட குடும்பத்தை எவனும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். எவனுக்கு சார் வேணும் உங்க பணம்? எனக்கு வேணும்டா பணம், எனக்கு வேணும். அடிப்பா, நீ நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும்ல. வா. வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு. போடா. சார், எஸ் சார். இல்லை சார், கோர்ட்டுக்கு போகிற வழியில் எஸ்கேப்பாக பார்த்தேன் சார். அதனால தான் ஷூட் பண்ண வேண்டியதாகி போச்சு. இல்லை சார், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஈவினிங்குள்ளே கொடுத்துட்றேன் சார். எஸ் சார், எஸ் சார். ஆமாம், எழுதும்போது சரியாக எழுதுனா தானே ஓகேன்னு சொல்ல முடியும். உன் பாட்டுக்கு எதையாவது எழுதிக்கிட்டு வந்துட்டீங்களா, நாங்கள் பார்க்க வேணாம். அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு. வணக்கம் சண்முக சுந்தரம் சார், நல்லா இருக்கீங்களா? கும்போணத்தோட நேர்மையான தாசில்தார்னு ஊரெல்லாம் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. 10 பைசா லஞ்சம் வாங்காத ஆளுன்னு கேட்க நல்லாவா இருக்கு? பதவிக்கு வந்தம்மா, சம்பாரிச்சம்மா, செட்டில் ஆனமான இருக்கணும். சரி, அதை விடுங்க, உங்கள் பர்சனல் விஷயம். எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, பச்சையாக சொல்லணும்னா பழக்கம். அவள் ஒரு புறம்போக்கு நேரத்தில் குடியிருக்கா, அதுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். புறம்போக்கு? நான் இடத்த சொன்னேன். சட்டத்தை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. நேர்மையான தாசில்தாரில் அப்படி தான் பேசுவீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. சட்டத்தை காக்க வேண்டியனா சட்டத்தை மீறி எல்லாத்தையும் செய்வேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா எவனாக இருந்தாலும் என்கவுண்டரில் கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளிடுவேன். எந்த துப்பாக்கி குண்டுக்கும் இந்த சண்முக சுந்தரம் பயப்பட மாட்டான் வேணுகோபால். போலீஸ்காரனை பகைச்சிக்கிட்டு எவனை நிம்மதியாக இருந்ததில்லை. பட்டாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். யோ, அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. கோயில் பக்கத்து ரோட பிளாக் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த வருஷம் கோயில் திருவிழாக்கு சென்னை மேயர் கிருஷ்ணமூர்த்தி வராராம். நம்ம உயிரை வாங்கி தொலைகிறதுக்குன்னே. அதனால் அந்த ஆள் வரும்போது எந்த அசம்பாதமும் நடக்கக்கூடாது. என்ன, அந்த ஆள் மோசமான ஆளியா? வறுத்து எடுத்துருவேன். உன் கூட தினமும் பேசலாம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்யூ பிரியா. பெஸ்ட் ஆஃப் லக். கடவுளே, எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கணும். அப்போதான் பிரியாவோட நான் நினைச்ச மாதிரி வாழ முடியும். உங்க வெற்றிக்கு யார் காரணம்? டீச்சரா? ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? சென்னையில இருக்கா. அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. வேணாங்க. டேய், கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதுக்கு காரணமான பொண்ணு பேரை சொல்றா. வேணாடா, வேணாங்க ப்ளீஸ். ஏங்க அவன் சொல்லல என்னங்க, நான் சொல்றேன். சும்மா கேளா. அந்த பொண்ணு பேர் பிரியா. சரி, நிறுத்துங்க. இதுக்கெல்லாம் காரணம் பிரியாதான். சென்னை மேயரோட பொண்ணு. ஒரு வார்த்தை சொன்னா படி, உன்னால முடியும்ட்டு.
அவ சொன்னதுக்கே நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ மட்டும் என் லைஃப்ல வந்தா நான் இதை வேணா சாதிப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ. யோ, கேட்க மாட்டியா? இதெல்லாம் கேட்க மாட்டியா? லஞ்சம் வாங்கி தெரியுதுல்ல, அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டியா? யாரே அந்த பாலா? என்னைய சொல்றாம சின்ன பய வாழ்க்கை முழுக்க என் பொண்ணோட அவன் இருக்கணுமா? சொல்லு. யோ, இன்னும் 6 மாசத்துல உள்துறை அமைச்சர் பையனுக்கும் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தையா? நல்ல காரியத்தை கெடுத்துட போறாயா? அவனை தூக்கி முதல்ல உள்ள போட்டு எனக்கு போன் பண்ணு. அப்பதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி தூங்குவான். என்ன சார் பிரச்சனை? தாசில்தார் வேற ஊர்ல இல்ல. நீ என்ன அந்த தாசில்தாருக்கு சொந்தக்காரனா? அந்த தாசில்தார் வந்தா சொல்லிடு, பையன் ஸ்கூலுக்கு போகாம கஞ்சா பிசினஸ் பண்றான்னு. ஆகும் சார் பாலா, அவன் ரொம்ப நல்ல பையன் சார். என்னது, நீ தான் அவனுக்கு கஞ்சா சப்ளை பண்றியா? அவனை உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். ராஸ்கல், உரம்போக்கு பையனுக்கு மேயர் பொண்ணு கேக்குதா? அவனை அவன் மட்டும் என் கையில மாட்டினா லைஃப் லாங் வெளில வர மாட்டான். சொல்லி வை. ஆமா, சென்னைக்கு போயிட்டா மட்டும் பிரியாவை பாத்துற முடியுமா? எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். பேர் சொல்ல வேணாம்னு சொன்னேன். நீதான் பிரியா பிரியான்னு கத்துன. இப்ப பாரு. டேய், உலகத்திலே ஓம் பிரியா மட்டும் தான் இருக்குதா? நான் பிரியான்னு வெறும் பேரை மட்டும் தான்டா சொன்னேன். நீ தான் சென்னை மேயரோட பொண்ணுன்னு விலாவரியா சொன்ன, அதுவும் லைவ் டெலிகாஸ்ட்ல. சரி விடுறா, அதான் குட்டி இருக்கல, நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் சென்னைக்கு போறோம், ரேவதி கிட்ட அட்ரஸை வாங்குறோம், பிரியாவை தூக்குறோம். ஆமா, ரேவதி அட்ரஸ் வச்சிருக்கல? டென்ஷன் பண்ணாத, வாயை மட்டும் சும்மாவா. இவன் ஒருத்தன்டா பயத்தை மறைக்கிறதுக்கு காமெடி பண்ணா கோவப்படுறான். என்ன வண்டி நிக்குது? போலீஸ்ரா. டேய், நம்மள தேடி இங்கே வந்துட்டானுங்கடா. வேணுகோபால் வந்துட்டான்டா. ஏதாவது ஐடியா பண்ணடா எஸ்கேப் ஆகிறதுக்கு. இருக்கிறா. யாரு? சார் சொல்லுங்க சார். எங்கயா இருக்க? பைபாஸ் செக் போஸ்ட்ல பாலா பையனை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். இடிஞ்சது பையன், அவனே வந்து சரண்டர் ஆயிட்டான். உடனே கிளம்பி வாயா. எஸ் சார். யோ, சீக்கிரமா வண்டி எடுங்கயா, டிஎஸ்பி ஆபீஸ் போனோம். போன உயிர் திரும்ப வந்துச்சுடா. இப்படி கூத்து விட்டேன் பத்தியா? என்னையா அந்த நேரத்துல அந்த பையன் மாட்டிட்டானா? சார், அந்த பையன் சரணடைஞ்சிட்டான், உடனே கிளம்பி வாங்க. நீங்க தானே சார் போன்ல சொன்னீங்க? நான் எப்பயா சொன்னேன்? ஏன் அந்த நேரத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? யோ, அந்த பையன் உன்னை என்ன ஏமாத்திட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக சென்னைக்கு தான் போயிருக்கணும். நீ என்ன பண்ணியா எனக்கு தெரியாது. அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தியா? சென்னை என்பது கட்டடக்கா. ஒரு ஆடம் இவங்க கொடுங்க. எஸ் கமன். வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சார், இந்த வாரம் உங்க மேகசின்ல இந்த அட்டைப்படத்தை எப்போ யார் எடுத்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, இது என்னோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பிரபாகர் தான் எடுத்தாரு.
ஒரு நாள் ராயபுரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது வழியில இந்த அழகான காட்சி அவர் கண்ணில் பட்டது. கிளிக் பண்ணிட்டாரு. ராயபுரத்துலையா? ஆமா. எஸ், ராயபுரத்துல குடோன் ஒன்று தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அந்த தீய அணைக்க தான் இந்த வண்டி போயிருக்கு. தேங்க்ஸ். சிஎம் ஃபங்க்ஷனில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. எனி எமர்ஜென்சி கால் மீ இமீடியட்லி. ஓகே? சொல்லுங்க வேணுகோபால், பாலா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கிடைச்சது சார். அவன் ராயபுரம் ஏரியாவில் தான் இருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் மஃப்டியில் ராயபுரம் ஏரியா பூரா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நாளில் அவன் என் கஸ்டடியில் வந்துடுவான் சார். குட். அவன் நம்ம கஸ்டடிக்கு வந்த உடனே அவன் லைஃப்ல என்ன ஷார்ப்பாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் பொண்ணும் பணமும் கொட்டுற இந்த போஸ்டிங் நம்ம 2 பேருக்கும் கண்டினியூ ஆகும். ஒலிக்கு வேட்டையாடுறது ஒன்றும் புதுசு இல்லை சார். வச்சிடலாம். சார்